அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் பதிவிட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேர்தல் விசில் ஊதப்பட்டுவிட்டது என்று எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் சுப்பராமன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு பொது சின்னமாக விசில் சின்னமானது இன்று தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறது. அந்த கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் பொது சின்னமாக விசில் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய, அதாவது ராகுல் காந்திக்கு மிக நெருங்கிய நபராக பார்க்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தள பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, 2026 தமிழக தேர்தல் விசில் ஊதப்பட்டது, எல்லா கட்சிகளும் இப்போது தயாராகிவிட்டன என்று அவர் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து தாவேகாவிற்கு ஆதரவான கருத்தை அவர் பேசி வருகிறார். அண்மையில் கூட விஜயை நேரில் சந்தித்தார். நான் விஜயை சந்தித்தேன், ஆனால் அது பற்றி என்ன பேசினோம் என்று குறித்து என்னால் வெளியில் கூற முடியாது என்று அவர் கூறியிருந்தார். தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் இரண்டும் கூட்டணி அமையும் என்று பெரும்பாலும் ஊடகங்களில் அதே போல அரசியல் விமர்சகர்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில், ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் ராகுல் காந்திக்கு மிக நெருங்கிய நபராக பார்க்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து தாவேகாவிற்கு ஆதரவான ஒரு கருத்துக்களையே தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். அதே போல அண்மையில் அந்த ஜனநாயகம் திரைப்படத்திற்கு பிரச்சனை வந்த போது கூட அவர் ஜனநாயகம், அதாவது விஜய்க்கு ஆதரவான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். தற்போது அந்த கட்சிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் அதற்கு ஆதரவான ஒரு கருத்தை காங்கிரஸ்ல இருந்து முதல் குரலாக வந்திருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் ராகுல் காந்தியோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, தமிழ்நாடு காங்கிரசிலிருந்து உத்தரவெல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி மற்ற விவகாரங்கள் குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது, எந்த விதமான சச்சரவுகளையும் ஏற்படுத்தக்கூடாது என்று அகில இந்திய தலைமையே உத்தரவிட்டிருந்தாலும் கூட பிரவீன் சக்கரவர்த்தியுடைய தொடர் நடவடிக்கைகள் என்பது எப்பொழுதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற வகையில் தான் அவருடைய அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து அமைந்து வருகிறது. தற்போது விஜய்க்கு ஆதரவாக இந்த விசில் சின்னம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் அவர் விஜய்க்கு ஆதரவாக எக்ஸ் தள பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்ராமன்.